Hi, are you all ready to listen to a story? எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்னைக்கான வேத வசனத்தையும் கதையையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? Every one of us born as human being have some kind of weakness, and we try to overcome the weakness, and sometimes we fail in it. What should we do, or is the weakness a curse? மனிதர்களாய் பிறந்த எல்லோருக்கும் ஏதோ ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தில் சில வேளைகளில் நாம் விழுந்து விடுகிறோம், சில நேரங்களில் நாம் அதை எதிர்த்து நிற்கிறோம். அப்படி ஒரு பலவீனம் இருப்பது தவறா? அப்படி பலவீனம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Let us see what the Bible says. Let me read 2 verses for you. இன்றைக்கு நான் 2 வேத வசனங்களை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 2 Corinthians 12:7 and Philippians 4:13. 2 கொரிந்தியர் 12:7, பிலிப்பியர் 4:13. 2 Corinthians 12:7. Unless I should be exalted above measure by the abundance of the revelation, a thorn is in the flesh was given to me, a messenger of Satan to buffet me, let I be exalted above measure. 2 கொரிந்தியர் 12:7 சொல்லுகிறது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய கண்ணியாயிருக்கிறது. Philippians 4:13 says, I can do all things through Christ who strengthens me. Philippians 4:13 says, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Yes, see the 2 verses. Paul says that he has some weakness in him and it is disturbing him, but another verse says, we gain strength from God who strengthens us. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் மாம்சத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது, அது சாத்தான் கொடுத்த பலவீனமாய் இருக்கிறது. அது அவரை துன்பப்படுத்தினாலும் அவர் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம் பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாம் கடவுளுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் எதையும் சாதிக்க முடியும். We can overcome our weakness with God's strength. நம்முடைய பலவீனத்தை நாம் கடவுளுடைய பலத்தால் நாம் மேற்கொள்ள முடியும். இதுதான் இதில் உள்ள சாராம்சம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலவீனம் இருப்பது தவறல்ல, ஆனால் அதை கடவுளுடைய பலத்தை கொண்டு மேற்கொள்ள வேண்டும். So this is the essence of these verses. There is nothing wrong in having a weakness, but how we overcome it is very important. I will tell you a story, a Greek mythological story about a great person called Achilles. And we also have the statement till now called Achilles heel. You know how it came into existence? நான் உங்களுக்கு ஒரு கிரேக்க பழங்கதையை சொல்ல போகிறேன். அது அச்சிலிஸ் என்ற ஒரு மனிதனை பற்றி, ஒரு மாவீரனை பற்றி. இன்றும் ஆங்கிலத்தில் அச்சிலிஸ் ஹீல், அதாவது அச்சிலிஸ் உடைய குதிங்கால் என்ற பதம் இருக்கிறது. அது எப்படி வந்தது என்று நாம் பார்க்கலாம். அச்சிலிஸ் என்ற ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதன் தாய் அந்த குழந்தையை கொண்டு போய் ஸ்டிங்ஸ் என்ற நதியில் முக்கினாராம். அந்த நதிக்கு ஒரு விசேஷ தன்மை இருந்ததாம். அதாவது அந்த நதியில் முங்கி குளிப்பவர்களுக்கு சாகா வரம் உண்டென்று.
When the child Achilles was born, the mother took the child and dipped him in the river Styx so that he will be a immortal person. He cannot die. And the mother was thinking that he will never die. அந்த தாய் நினைத்தால் என் மகன் சாகவே மாட்டான் என்று. அவன் பல போர்களில் வெற்றி பெற்றான். அவனை யாராலும் கொல்ல முடியவில்லை. And he won many wars and nobody could kill him. And the enemies were very confused about his life. அந்த அகிலேஸ் உடைய எதிரிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை, எப்படி இவன் இறக்கவே மாட்டேன் என்கிறான் என்று. அப்பொழுதுதான் அவர்களுக்கு அவனுடைய ஒரு பலவீனம் தெரிந்தது. என்ன தெரியுமா? அவன் தாய் அவனை அந்த நதியில் முங்கி எடுக்கும் பொழுது அந்த குழந்தையை அந்த குதிங்காலை பிடித்து அவள் முக்கி எடுத்திருக்கிறாள். அப்படி முக்கும் பொழுது அந்த குதிங்கால் மாத்திரம் அந்த நதியில் நனையவில்லையாம். You know what was Achilles' weakness? When he was a baby and when he was dipped in the river, the mother was holding the heel of the baby and dipped him in the river, and only the heel of the baby did not get wet in the river. And now the heel was the weakness. So the enemy pointed a poisonous arrow at his heel and killed him. Directly he was killed. அந்த எதிரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவனுடைய குதிங்காலை நோக்கி ஒரு விஷ அம்பை எய்தார்கள். அவன் உடனே மரித்து விட்டான். அவன் பலவீனத்தினால் அவன் மரித்தான். He was killed because of his weakness. And there is every weakness for everyone. எல்லா மனிதருக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது. அதை நாம் எப்படி மேற்கொள்கிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியம். How we overcome the weakness is very important. Every man has a Achilles heel, but we have to come out of it or win it by God's grace. எல்லோருக்கும் அச்சிலிஸ் உடைய குதிங்கால் இருக்கிறது, ஒரு பலவீனம் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பலத்தை கொண்டு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.